வணக்கம். சமீப காலமா நிறைய பேரு வெளியூர்ல இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு மீண்டும் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் நிலவுது, இனியும் நிலவும். ஓகே. பல ஆண்டு காலமா நம்ம மக்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. குறிப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஎஸ் அப்படின்னு எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ போறாங்க. போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. எல்லாம் கொஞ்சம் மெத்த படித்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் லெவல்ல மேதாவிகள் கூட சொல்லலாம். ஆனால் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு சிக்கல்னா, முதல்ல போயிட்டாங்கன்னா அங்கேயே தங்கிடுறாங்க. அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இருந்தது. இப்போ கண்ட்ரி நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆயிடுச்சு. அங்கேயும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க லோக்கலைஸ் ஆளுங்களுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இந்தியன்ஸ் ஏன் ரொம்ப பெரிய ஜாப்ல வைக்கணும்ன்ற கூடிய ஒரு மனப்பாங்கு வந்துடுச்சு. அதை அரசாங்கமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நிறைய பேரை திருப்பி அனுப்புறாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற விசாவை எக்ஸ்டெண்ட் பண்றது இல்லை. பிகாஸ் ஆஃப் த எவ்ரிடே சேஞ்சஸ் இன் பாலிசி பை யூஎஸ் ஆக்சுவலி. உங்க எல்லாரும் தெரியும் ஏன் என்னன்னு சொல்லிட்டு அதை யூடியூப்ல சொல்ல முடியாது. ஸோ இதுல என்ன ஒரு டாபிக் நம்ம இங்க பேசுறோம்னா, நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோம், அவ்வளவு டெக்னாலஜி பத்தி பேசுறோம். ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு வேர்ல்ட்லயே ஒரு எல்லா டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டோட கல்ச்சர், நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்கள், நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப வளர்ந்திருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய சூழ்நிலைகள், என்வரன்மெண்ட், பொல்யூஷன், டிரான்ஸ்போர்டேஷன், இதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா அது முடியல. பிரச்சனை அங்கதான் வருது. இவ்வளோத்தையும் படிச்சு, இவ்வளோத்தையும் முடிச்சு ஒரு இடத்துல போய் வேலை செய்யறப்போ, நாளைக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் சில சில சுச்சுவேஷனால வரலாம். இறக்கம் கூட சொல்ல மாட்டேன். எல்லாரும் எல்லாம் சம்பாதிச்சு ஒரு இடத்துல இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இந்தியாவுக்கு தள்ளக்கூடிய நிலையில இருப்பாங்க. அதையே நம்ம ஈஸியா எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா நம்மளும் இங்கேயே ஒர்க் பண்ணணும்னு மனநிலை முடியுமான்னா, இந்தியாவில இருக்கவங்களால ஒர்க் பண்றத இது மாதிரி ஓவர்சீஸ் போயிட்டு வர்றதுனால பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் தட் சஃபஸ்டிகேட்டட் லைஃப். ஸோ என்னைக்கு சுகமான ஒரு வாழ்க்கையில இருந்துட்டு திருப்பி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் யுகத்துல இருந்து ஹியூமன் யுகத்துல எல்லாமே நமக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சியோ, இல்ல பஸ் பிடிச்சியோ, இல்ல ஒரு வெளியில ஒரு ட்ரெயின்ல வெளியில ஒரு ஒரு ஆப்ல ஒரு ஆட்டோ புக் பண்ற அளவுக்கு உண்டான பொறுமை நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு இருக்குதுன்னா, வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு இல்ல. கேட்டா அந்த கல்ச்சர் பேசுவாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இவ்வளவு படிச்சு சமூகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம் பல நாடுகளுக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வரப்போ, நம்ம நாடு இப்படிதான் இருக்கும், இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா இதுவும் ஒரு சொர்க்கம் தான் சொல்லிட்டு நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு நீங்க தயார்படுத்திக்கங்க. ஏன்னா உலகம் மிகவும் சிறியது. மீண்டும் நம் தாய்நாட்டை நோக்கி அனைவரும் வரக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வேலை செஞ்சு ஒரு சுகமா இருக்கணும் அப்படின்னு தான் போறாங்க. சில காரணங்களால் திருப்பி வர்றப்போ தயவு செய்து மனசு உடையாம தைரியமா திரும்பி வாங்க. இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளர்.